ஹாய்ங்க வணக்கம். என்ன இவங்க சம்மந்தமே இல்லாமல் இந்த நகையை வந்து வீடியோ போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து என்னுடைய அப்பா 2015 எனக்கு மேரேஜ் ஆகும்போது போட்டதுங்க 7 சவரன் நகை. இந்த நகையை வந்து அடமானம் போடணும்னு சொல்லிட்டு என்னுடைய ரிலேட்டிவ்ஸு திக்கஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி கொடுங்க, நான் வந்து அடமானம் போட்டு மீட்டு கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிட்டுன்னு. அவங்க வந்து பெரிய பெரிய டிவிலேயும் பெரிய கம்பெனிங்க அது. அந்த கம்பெனியில் வர விளம்பரத்தை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அடமானம் போடணும்னு சொல்லிட்டு பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு லோனுக்கு போனாங்க. அந்த கோல்டு ஹவுஸ்க்கு போனதும் அவங்க என்ன பண்ணாங்க, 916 இது 916க்கு வந்து நாங்கள் அதிகமான ரேட்டு கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இதை எழுதியிருக்காங்க பாருங்கள் 916 அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவங்களும் என்கிட்டேருந்து வாங்கிட்டு போய் அடமானம் போட்டாங்க. கொடுத்தது நான் நம்பிக்கையான ஆள்கிட்ட தாங்க கொடுத்தேன். ஆனால் அவங்க வந்து அந்த கோல்டு ஹவுஸில் வந்து அவங்கள நல்லாவே ஏமாற்றிருக்காங்க. இதை பாருங்கள், இந்த ஆரத்தை வந்து இந்த இடத்துல கையை மூடினாக்கா அப்படியே இதுவாகி தெரியுது பாருங்கள். மற்றதெல்லாம் இந்த ப்ராப்ளம் இல்லைங்க. இதில் மட்டும்தான் அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைடு எடுத்துருக்காங்க நகையை. அது எப்படி அறுத்து எடுத்தாங்கன்னே தெரியல. இதை பாருங்களேன். அந்த மாதிரி வந்து நான் வைக்கும்போது இந்த இடத்துல பிளாக் ஆகும். அது எடுக்கும்போது கீழே இருக்க என்னுடைய பெட் கவரையும் ஷோ பண்ணுது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து டூ ஒரு மாதிரி பப்புள்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த பக்கம் இருக்கிற டிசைனில் அந்த பப்புள்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய இன்னொன்று ப்ரேஸ்லெட் இதுவும் வந்து அவங்ககிட்ட தான் குத்தமிச்சிருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த இது இருக்குது பாருங்கள், இதை எடுத்துட்டாங்க. இதோ இதை எடுத்து பாருங்கள். அது வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து அது அப்படியே கவர் ஆகியிருக்குங்க. இந்த பக்கம் அப்படியே சின்னதாக வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி சின்ன மாதிரி ஒரு பப்புள்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதை வந்து அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து டிவியை பார்த்துட்டு பெரிய பெரிய கம்பெனியில் வந்து நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் கொடுக்குறாங்க, வட்டி வந்து கம்மி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எந்த பெரிய பெரிய அடமான கடையிலையும் போயிட்டு உங்களுடைய நகைகளை வந்து அடமானம் போடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல நம்பிக்கையான ஷாப் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அந்த கடையை தேடி போங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜுவல்லை வந்து நல்லா ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து நகை வந்து எத்தனை கிராம் போடுறாங்கன்றத நீங்கள் அவங்கக்கிட்ட வெயிட் போட்டுட்டு ஜுவல்லை அவங்க உங்கள் கையில் கொடுத்தோடனே வெயிட் போட்டுட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு சேட்டு கடை இருந்துச்சுன்னா அங்கேயும் போய் வெயிட் போட்டு பாருங்கள். ஏன்னா நம்மளது மில்லி கணக்கில் அவங்க எடுக்கிறாங்கன்றதுனால நம்மளுக்கு மில்லியில் அந்த அளவுக்கு சரியாக தெரிஞ்சிக்க முடியாதுன்றதுனால நம்மளை நிறைய விஷயத்தில் ஏமாற்றுவாங்க. பெரிய பெரிய பிரபலங்கள் வந்து சொல்கிறாங்கன்றதுக்காக அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் போயிட்டு உங்களுடைய நகைகளை அடமானம் போடாமல் நார்மலாக யார் கொடுக்குறாங்களோ அந்த காசுக்கு நீங்கள் அடமானம் போட்டு உங்களுடைய நகைகளை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து 1 லேக்குக்கு கிட்ட கிராஸ் ஆகுது நகை. அப்படின்னும்போது நம்மளால் நிறைய விஷயத்த வாங்க முடியாது, நிறைய நகைகளை வாங்கி சேமிக்க முடியாது. இருக்கிற நகையை காப்பாற்றணுன்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பண்ணுங்கள். மறக்காமல் என்ன லைக் கொடுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.